ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மணி சேவிங் ஐடியாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் விஷயங்கள் இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால நான் போட்டுட்டு தான் இருக்கேன். மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து இல்லத்தரசிகள் எல்லாருமே சேமிக்கலாம். குறைவான சம்பளத்தில் இருந்தாலும் மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சேமிக்க முடியும். மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். எப்படி நான் கோல்டு சேவிங்ஸ் பண்ணேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி கோல்டு காயின் காசு சேமித்து வச்சு கிஃப்ட் கொடுத்தேன், என்னுடைய ஃப்ரெண்டு எப்படி அவங்களுடைய 2 லட்ச ரூபாய் நகை கடனை அடித்து 2.5 லட்ச ரூபாய் காசு சேமிச்சாங்கன்னு இந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஒரு கோட்டை நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஸ்பெண்ட் யுவர் மணி பிஃபோர் யூ ஹேவ் இட் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட காசே கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அளவுக்கு மீறி நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னு தோணுது. நம்ம போய் அதை இஎம்ஐயில் உடனே வாங்கிடுறோம். நம்மளுக்கு அது தேவையா அப்படின்றத யோசிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னா வாங்கிக்கிறலாம். தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்மளால் சேமித்து வச்சு அதுக்கப்புறமா வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காசை சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம். அதுக்கு முன்னாலே நம்ம வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடன் மேலே கடன் வாங்குறதா தான் அர்த்தம். நம்மளுக்கு எவ்வளவு செலவழிக்கிற அந்த தன்மை இருக்குதோ அதுக்குள்ளே நம்ம செலவழிக்கணும். எல்லாருமே இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம வாழ பழகணும். அதுக்குள்ளே தான் நம்மளுடைய செலவுகளை வச்சுக்கிறணும். அதை விட்டுட்டு 12,000 ரூபாய்க்கு நீங்கள் செலவுகளை பண்ணிங்கன்னா அந்த 2,000 ரூபாய் அதிகமாக நீங்கள் இன்கம் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலவு பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ போடுறோம். ஸோ பெட்ரோலில் நீங்கள் காசு சேமித்து வச்சுக்கிறலாம். எலக்ட்ரிக் பில்லில் காசு சேமிக்கலாம். கேஸில் காசு சேமிக்கலாம். இதிலலாம் எப்படி காசு சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பெட்ரோல் ஒரு 500 ரூபாய்க்கு வாரத்துக்கு ஒரு டைம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபாய்க்கு பதில் ஒரு 50 ரூபாய் கம்மியாக போட்டுக்கோங்க. எங்கே தேவையானதுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் தான் இருக்குதே, நம்ம எங்கேயாவது கடைக்கு கூட நம்ம பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வண்டியில் போக தோணும். அப்படி பக்கத்தில் இருக்குன்னா நீங்களும் ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும், பெட்ரோலும் மிச்சம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லு தேவையான இடத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்க, அந்த ரூமில் மட்டும் நீங்கள் லைட்டு ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ரூமுக்கு போகிறீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த பழக்கத்தை உருவாக்குங்க. கரண்ட்டு பில்லையும் நிறைய நீங்கள் காசு சேமிக்கலாம். அதே மாதிரி கேஸை எப்படி சேமிக்கிறது, எங்கள் வீட்டில் எப்படி 3 மாதத்துக்கு மேலே வருது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மாதிரி கேஸில் நீங்கள் மிச்சம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உங்களால் 9,000 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். ஸோ இதிலேயே நீங்கள் நிறையா காசு மிச்சம் பண்ணலாம். ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக்ஸ். இதை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா நியூ காயின்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சில வெப்சைட்ஸ்லலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த தடவை நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அமேசான் பேயில் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்டட் கூப்பன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபோன் ரீசார்ஜுக்கு கேஷ்பேக்ஸ் இருக்கும். அது மாதிரி என்னெல்லாம் கேஷ்பேக்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேமித்து வைக்கணும். இந்த காசையெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த பெட்ரோலு, கரண்ட் பில்லு, கேஸ் இதில் எல்லாம் எவ்வளவு சேமிக்கிறோங்களோ அதே ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக யூஸ் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த கேஷ்பேக்ஸும் அதே மாதிரி தான். 30 ரூபாய் கேஷ்பேக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் அந்த சேமிப்பு கணக்கில் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தினமும் சேமிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன தான் ஆனாலும் சரி, தினமும் நம்மளால் ஒரு 10 ரூபாயாவது சேமிக்க முடியும்ல. ஸோ எவ்வளவு அவங்களால சேமிக்க முடியுதோ, ஒரு நாள் 10 ரூபா போடுங்க, ஒரு நாள் 2 ரூபா தான் இருக்கா 2 ரூபா போடுங்க, 5 ரூபா இருக்குதா 5 ரூபா போடுங்க. இல்லை என்கிட்ட திடீர்னு 50 ரூபா வந்துருச்சு, 100 ரூபா வந்துச்சு, ஆனால் பரவாயில்ல, எவ்வளவு உங்ககிட்ட கிடைக்குதோ
நீங்கள் வந்து அதை சேமிச்சுக்கிட்டே வாங்க. ஆனால் தினமும் சேமிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் உண்டியல்லையும் சேமிச்சுக்கலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு டப்பாவில் கூட நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் சேமித்து வைங்க. ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்கெயின் பண்ணுறது. இது வந்து நெறைய பேர் வந்து பண்ண மாட்டோம். நானும் வந்து அவ்வளவா பண்ண மாட்டேன். அதுக்காக போய் காய்கறி விக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேரம் பேசி நம்ம வந்து வாங்கக்கூடாது. இப்ப பெரிய ஏதாவது கடைக்கு போறோம். இப்ப நகை கடைக்கே போறோம். நம்ம ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறோம். இல்லன்னா வந்து ஏதாவது கிராசரி வாங்குறதுக்கு போறோம். அங்க வந்து கொஞ்சம் கம்மியா நம்ம வந்து கேட்டு வாங்கலாம். அந்த மாதிரி இடத்துல துணி கடைக்கு போறோம். நம்ம வந்து காசு வந்து கேட்டு வாங்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு துணி கடைக்கு போறீங்க. ஒரு ரூ. 2000க்கு நீங்க ஒரு துணி பார்க்குறீங்க. அவங்க கிட்ட நீங்க பேரம் பேசி அத ஒரு ரூ. 1500 ரூ. 1700க்கு வாங்குனீங்கன்னா, மிச்சம் அந்த ரூ. 300 நீங்க உங்களுடைய சேமிப்புல போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து சேமிப்புல உங்களுடைய அந்த மிச்சம் இருக்கிற எவ்வளவுக்கு நீங்க வாங்குறீங்களோ, அந்த காசை எல்லாத்தையுமே வந்து அதில போட்டுக்கிட்டே நீங்க வந்து வரணும். அப்பதான் உங்ககிட்ட வந்து நெறைய காசு வந்து சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பொருளுக்கு இவ்வளவு தான் விலை அப்படின்னு. அந்த விலைக்கு தான் அவங்க குடுக்குறாங்க. அத விட அவங்க கம்மியா வர மாட்டேங்கிறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்க வேற கடையில போய் பாருங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த கடையில இருக்கிறது இன்னொரு கடையில இருக்காது அப்படின்றது கிடையாது. இந்த கடையில குடுக்கல அப்படின்னா, இன்னொரு கடையில போய் கேட்டு பாருங்க. அங்க கண்டிப்பா குடுப்பாங்க. அங்க வாங்கிக்கோங்க. எங்க உங்களுக்கு வந்து பேரம் பேசி குறைக்க முடியுதோ விலை, அந்த இடத்துல நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆனா நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த காச நீங்க சேமிப்புல வந்து போட்டுக்கிறலாம். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட். இப்ப நெறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு வந்து இப்ப இந்த ஆடி மாசம் ஆஃபர் போடுவாங்க. ஏதாவது தீபாவளி ஆஃபரு, Flipkart ஆஃபர் அந்த மாரி நெறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். அந்த ஆஃபர் வரும்போது நீங்க வந்து யோசிங்க. உங்களுக்கு அந்த அ பொருள் வந்து உண்மையிலே உங்களுக்கு வேணுமான்னு. இப்ப பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்றதுக்காக ஒரு தேவையில்லாத ஒரு பொருள தூக்கிட்டு வந்து நம்ம வாங்கி வைக்கக்கூடாது. நம்மளுக்கு உண்மையிலே அந்த பொருள் தேவையா அப்படின்றத பார்த்துட்டு டிஸ்கவுண்ட்ல வந்துச்சுன்னா வாங்குங்க. அதே மாரி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்கன்றத பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து சொல்றேனே, இப்ப எனக்கு வந்து மளிகை கடையிலயும் நான் வந்து மளிகை ஜாமான் வாங்குவேன். அதுவே மாரி பிக் பாஸ்கெட்லயும் வந்து நான் மளிகை ஜாமான் வாங்குவேன். ஸோ நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்ப கடையில போனா நம்மளுக்கு எவ்வளவு வந்து குடுப்பாங்க? ரூ. 1 கம்மி பண்ணுவாங்களா? ரூ. 2 கம்மி பண்ணுவாங்களான்னு. இப்ப நான் வந்து ரெட் லேபிள் டீ வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பிக் பாஸ்கெட்ல ஒரு 100 கிராம் டீ தூள் வந்து எனக்கு ஒரு ரூ. 48க்கு தருவாங்க. ஒரு ரூ. 2 கம்மி பண்ணுவாங்க. ஆனா கடைக்கு போனோம்னா அந்த ரூ. 2 கம்மி பண்ண மாட்டாங்க. அந்த முழுசா அந்த ரூ. 50க்கு தான் வந்து தருவாங்க. நீங்க வந்து நினைக்கலாம், இந்த ரூ. 2ல நீ என்ன சேமிச்சுருவ அப்படின்னு. இதே இது ஒரு 10 பொருள் நம்ம வாங்குறோம். 10 பொருளுக்கும் அவங்க வந்து ஒரு ரூ. 2 ரூ. 5 அந்த மாரி கம்மி பண்ணி குடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு அதுல வந்து லாபம் தானே! ஆனா கடையில போயிட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது. எவ்வளவு விலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து ஒரு சில நேரம் அந்த எம்ஆர்பி பிரைஸுக்கே வந்து போட்டுருவாங்க. இப்ப நீங்க ஹோல்சேல் ஷாப்புக்கு போய் வாங்குறீங்கன்னா, அது வேற விஷயம். உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். ஆனா, நீங்க இதே ஏதோ இந்த சாதாரண கடையில வாங்குனோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா தான் வந்து குடுப்பாங்க. இப்ப நான் வந்து ஆன்லைன்லேயே நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னாலும், நான் வந்து பார்ப்பேன். எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாசத்துக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னா, அந்த மாசத்துல அது கம்மியா இருக்குன்னா, அந்த மாசம் வாங்கிப்பேன். இல்லன்னா நான் கொஞ்சம் மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எப்ப குறைவா வந்து ஆகுதோ, அப்ப வந்து வாங்கிப்பேன். அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் இப்ப ரூ. 2 தான் மிச்சமாகுது. எனக்கு வந்து ஒரு 10 பொருளுக்கு எனக்கு ஒரு ரூ. 20 மிச்சமாயிடுச்சு அப்படின்னா, அந்த ரூ. 20 நான் என்னுடைய செலவு அப்படின்னு எழுதிப்பேன். ஆனா, அந்த ரூ. 20 எடுத்து என்னுடைய சேமிப்பு கணக்குல போட்டுருவேன். ஏன்னா, நம்ம எப்பயுமே வந்து செலவு பண்ற கணக்குல நம்ம எல்லாத்தையுமே எழுதிட்டோம்னா தான், நம்ம எவ்வளவு சேமிச்சோம் அப்படிங்கிறத கணக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளவா வராது. கடைசியில தான் நம்ம வந்து அத எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படின்னு. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேமிப்புல இந்த ரூ. 1 ரூ. 2 ரூ. 10 அதெல்லாம் நம்ம சேமிச்சுக்கிட்டே வரோன்றத சேவிங்ஸ்லயே நீங்க வந்து எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட தான் இவ்வளவு சேமிப்பு இருக்கே! அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுக்க தோணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு பெட்ரோல் வந்து நீங்க ரூ. 450க்கு தான் போட்டிருக்கீங்க. நீங்க ரூ. 50 உங்களுடைய சேமிப்புல போட போறீங்கன்னா, நீங்க செலவு கணக்கு எழுதும்போது ரூ. 500னே போட்டுக்கோங்க. அந்த ரூ. 50 கணக்குல நீங்க வந்து சேர்க்காதீங்க சேமிப்புன்னு. அந்த ரூ. 50 உங்க உண்டியல்ல போட்டுட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து நெறையா சேமிக்க முடியும். ஆனா, நீங்க வந்து இந்த சேமிச்ச பணத்த வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்டின்னா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்ப ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்றீங்க. இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, காசு சேமிக்கிற பழக்கம் உங்ககிட்ட வந்து உருவாகும்.
அதுதான் முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம இன்னைக்கு காசு சேமிச்சு வச்சா தான், நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற காசுல மட்டும் நம்ம செலவு பண்ண கத்துக்கிறலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.